கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்த திடீர் பிரசவ வலி, பிரசவ வார்டாக மாறிய அரசு பேருந்து. கேரளாவில் அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்த கர்ப்பிணி பெண்ணிற்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டதால் பேருந்திலேயே அவர் குழந்தையை பெற்றெடுத்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே உள்ள திருநாவையா பகுதியைச் சேர்ந்த 37 வயதான பெண் ஒருவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்திருக்கிறார். நேற்று முன்தினம் அங்கமல்லியிலிருந்து தொட்டிப்பாலம் பகுதியை நோக்கி சென்ற கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு பேருந்தில் மதியம் 1 மணி அளவில் பயணம் செய்திருக்கிறார். பேருந்து திருச்சூர் அருகே மேரமங்கலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அந்த பெண்ணிற்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. வலி தாங்க முடியாமல் அந்த பெண் அலறவே சற்றும் தாமதிக்காமல் பேருந்தில் பயணித்த பயணிகளின் ஒப்புதலுடன் அவர்களை பாதையிலேயே இறக்கி விட்டுவிட்டு உடனடியாக ஓட்டுநரும் நடத்துனரும் மருத்துவமனையை நோக்கி பேருந்தை விரைத்திருக்கின்றனர். அருகிலுள்ள அமலா மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அந்த பெண்ணை பத்திரமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். இந்த தகவலின் பேரில் மருத்துவர்களும் அங்கே தயார் நிலையில் இருந்திருக்கின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனைக்கு செல்வதற்குள் பேருந்திலேயே பனிக்குடம் உடைந்து குழந்தை பிறக்கும் நிலையில் இருந்ததை கண்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் பேருந்தில் இருந்தபடியே பிரசவம் பார்த்திருக்கின்றனர். பிரசவத்திற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் பேருந்திற்குள்ளேயே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சில நிமிடங்களிலேயே அவருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதன் பின்னர் அந்த பெண்ணும் குழந்தையும் மருத்துவமனைக்குள் அழைத்து செல்லப்பட்டனர். தற்போது தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்ணிற்கு பேருந்தில் வைத்தே பிரசவம் பார்க்கும் பரபரப்பான CCTV காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் பிரசவம் பார்த்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது.